என்ன ஆதிரை பாக்குற? இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கல, எதிர்பார்த்திருக்கவே மாட்ட. ஏன்னா இத நானே எதிர்பார்க்கல. ரஞ்சித்தோட சூசைட் கேஸ்ல உன்னை எப்படியாவது மாட்டி விட்டு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். அதனால தான் சுப்புலட்சுமிய விசாரணைக்கு வர சொன்னேன். அவ வந்தா அவளை மிரட்டி அவளோட புருஷன் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வாங்கிடலாம்னு பிளான் பண்ண. ஆனா நீ என்ன பண்ண? உள்ள பூந்து குட்டைய குழப்பி விட்ட. சுப்புலட்சுமிய விசாரணைக்கு வரவிடாம தடுத்துட்ட. உன்னை மிரட்டி உன் மேல எஃப்ஐஆர் போடலான்னு பார்த்தா நீ என்ன பத்தி சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பன்னு பதிலுக்கு என்னையே மிரட்டுற. என்னடா இது? நம்மளால இவளை ஒண்ணுமே பண்ண முடியாதோன்னு நினைச்சிட்ட. சரி, உன்னை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டனா? அந்த நேரம் பார்த்து லட்டு மாதிரி ஒரு எவிடன்ஸ் என் கையில கிடைச்சது. சும்மா சொல்லக்கூடாது. எவிடன்ஸ்னா எவிடன்ஸ், சூப்பர் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே உன் மேல கொலை காண்டுல இருக்கான். இல்லனா ரஞ்சித்தோட செல்ல ஓபன் பண்ண வச்சு ரஞ்சித்தோட கேஸ்ல உன்னை ஒன்னா சேர்த்து சேதாரம் ஆகுற அளவுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குமா? நீ சொல்லு. ஆதாரம் கிடைச்சதோ உன்னை விட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அதான் உனக்கு உன்னோட பிறந்த நாள் பரிச ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சு கொடுக்கலாம்னு சூட்டோட சூடா உன்னை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். முன்கதை சுருக்கம் இப்ப முடிஞ்சது. இனி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? உன் பேர் என்ன? ஆதிரை. உன் புருஷன் பேர் என்ன? பிரபு. சும்மா பிரபுன்னு சொன்னா எப்படி? ஃபுல் நேம் சொல்லு. அவரோட ஃபுல் நேமே பிரபுதான். இல்லையே, உன் புருஷனுக்கு ஊருக்குள்ள கஞ்ச பிரபுன்னு ஒரு பேர் இருக்காமே. பதில் சொல்லு ஆதிரை. இந்த கேஸுக்கு தேவையில்லாத கேள்வி இது. நான் இதுக்கு பதில் சொல்லணும்? உனக்கு வேணா இது தேவையில்லாத கேள்வியா இருக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப தேவையான கேள்வி. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு. ஊருக்குள்ள உன் புருஷனை கஞ்ச பிரபுன்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? எனக்கு தெரியாது. ஓகே. ஆமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் பண விஷயத்துல அடிக்கடி சண்டை வருமாமே. சொல்லுமா. இல்ல. இல்லையா? சும்மா பொய் சொல்ற பாத்தியா? உன் புருஷன் வீட்டு செலவுக்காக உனக்கு மாசம் 15,000 மட்டும்தான் கொடுப்பானாமே. அந்த அமௌண்ட் பத்தாதுன்னு நீ கேட்டா அதுக்கு மேல ₹1 கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உன் புருஷன் உன் மேல சண்டை போடுவானாமே. குடும்பம்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் வரது சகஜம்தான். அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருந்தா அவங்க குற்றவாளியா? அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே நம்பர் 1 குற்றவாளி நீங்க தான். என்னடி சொன்ன? என்னடி முறைக்கிற? சார் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதை பதில் சொல்லல, வாயை பெத்த கையில கொடுத்துருவேன். ஒழுங்கா இருந்துக்க. யாருக்கிட்ட திமிரு பேச்சு பேசிட்டு இருக்க? சார் கண்டினியூ பண்ணலாம் சார். நீயும் உன் புருஷனும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிக்கலையாமே. நீயும் உன் புருஷனும் ஏற்காட்டுக்கு ஹனிமூன் ட்ரிப் வந்தப்பதானே என் பையனை கொலை பண்ணி அந்த கேஸ்ல மாட்டி பிரச்சனையாகி வெளியில வந்த. அப்போ உங்களுக்குள்ள எந்த ஹனிமூனும் நடக்கல. நீங்க உங்க லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க சார். ஒரு பொண்ணு கிட்ட என்னெல்லாம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது நாகரீகமும் இங்கீதமும் இருந்தா மத்தவங்களோட பர்சனல் விஷயத்த இப்படியா ஓபனா கேப்பீங்க? பர்சனல் விஷயம் 4 செவுத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா எப்போ அது வீட்டை தாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டியது என்னோட டியூட்டி. புரியல. இப்ப நீங்க ரஞ்சித் சாரோட கேஸ விசாரிக்கிறீங்களா இல்ல என்னோட பர்சனல் லைஃப பத்தி யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரிக்கிறீங்களா? நான் திரும்பவும் கேக்குறேன், என் பர்சனல் லைஃபுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு ஆதிரை, இருக்கு. ரெண்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு.
ஒன்னொன்னா எடுத்து விடட்டா? உன் புருஷன் ஒரு கஞ்சன், ரஞ்சித் ஒரு பணக்காரன். அதனால நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கஞ்ச பையில கட்டிக்கிட்டு காலம் பூரா பணத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்றத விட ரஞ்சித்துக்கு வலைய விரிச்சு அவனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா பணக்காரனோட சேர்ந்து சொகுசு வாழ்க்கை வாழலான்னு பிளான் பண்ணிருக்க. உன்னோட இந்த ஆசைக்கு உதவுற மாதிரி ரஞ்சித்தோட சைட்ல இருந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி ஒரு நாட்டுப்புறத்து பொண்ணு, உலகம் தெரியாத அப்பாவி. அந்த அப்பாவிய ஏமாத்தி உனக்கு சாதகமா பயன்படுத்தி அவளோட புருஷன் ரஞ்சித்த உன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து அவங்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை கறக்க ஆரம்பிச்சிட்ட. ஒரு கட்டத்துல உன்னோட பண வெறி லிமிட்டை தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்ப பார்த்தாலும் ரஞ்சித்த பணம் கேட்டு மிரட்டி டார்ச்சர் பண்ணிருக்க. அவன் இறந்த அன்னைக்கும் அவங்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிருக்க. அதனால அவன் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிருக்கான், துடிச்சிருக்கான். ஆனா என்ன பண்ணாலும் உன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம தற்கொலை முடிவுக்கு போயிட்டான். இதான நடந்தது. சோ ரஞ்சித்தோட மரணத்துக்கு நீதான் காரணம். இந்த கதையெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி உருவாக்குனது. அப்போ நீ உண்மையை ஒத்துக்க மாட்ட. உண்மையை ஒத்துப்பேன், ஆனா நீங்க சொல்ற பொய்ய ஒத்துக்க மாட்டேன். நேத்து நைட்டு இதையே ஸ்டேட்மெண்டா எழுதி கொண்டு வந்து அதுல என்ன கையெழுத்து போட சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணி மிளகா பொடிய தூவி என்னெல்லாம் என்ன கொடுமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் உங்க இன்ஸ்பெக்டர் பண்ணி பார்த்தாங்க. ஒன்னும் வேலைக்காகல. இப்போ நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையே கதையா சொல்லி என்ன ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறீங்க. நடக்காது. நடக்கும். நான் நடக்க வைப்பேன். எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? ரஞ்சித் கூட நீ வச்சிருந்த இல்லீகல் கான்டாக்ட் தான் எவிடன்ஸ். போத நிறுத்துங்க. ரஞ்சித் சார் எனக்கு அண்ணன் மாதிரி. அவரோட என்ன சேர்த்து வச்சு தப்பா பேசினா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். ஏய், சும்மா கத்தாத. கத்திட்டா நீ பெரிய இவன் நான் நம்பணுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ரஞ்சித்த உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட நினைச்சப்பெல்லாம் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இருந்திருக்க. அவனுக்கும் உனக்கும் தொடர்பு இருந்தது உண்மை. அதனால தான் அவன் சாகுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உன் அக்கவுண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கான். இதுக்கு என்ன சொல்ற? உங்களுக்குள்ள தப்பான தொடர்பு இருந்ததுனால தானே அவன் உனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் அனுப்பியிருக்கான். சொல்லு. டேய், சார் கேக்குறது காதுல விழல? ரஞ்சித் எதுக்காக உனக்கு பணம் அனுப்புனா சொல்லுடி. கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க? இப்ப நான் ரோஹிணி, அகல்யா, ஜெகனோட படிப்பு செலவுக்காக தான் அந்த பணத்தை வாங்கினேன்னு ஏசி கிட்ட சொன்னா அது நிச்சயமா பிரபுவோட காதுக்கு போயிடும். அப்படி போனா அவருக்கு ரோஹிணி காலேஜுக்கு போற விஷயமும் தெரிஞ்சிடும். அப்புறம் குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை பெருசாகி அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு. அதனால பணத்தை எதுக்கு வாங்கினேங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாது. எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்ட எலியோட மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ உன் மூஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ன மாதிரி தான் வாயை திறக்காம திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கும். நான் ஒண்ணு ரஞ்சித் சார் கிட்ட பணம் கேட்கல, அவரும் எனக்கு பணம் தரல. நான் சுப்புலட்சுமி அக்கா கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தேன். அவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட அக்கா விஷயத்த சொல்லிருக்காங்க, அவரே எனக்கு பணத்தை அனுப்பிட்டாரு. இதுதான் சார் நடந்துச்சு. இந்த டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு அதை ஆதாரமா வச்சு உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்க. நான் ஒண்ணும் கதை கட்டல. நீ ரஞ்சித் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஆதாரத்தோட சிக்கியிருக்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்க. ஆனா நீ என்ன கதை கட்டினாலும் சரி, உண்மைக்கு முன்னாடி உன்னோட போய் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. உன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போட்டிருக்க. அந்த கடவுளே வக்கீல் கோட்டை போட்டு வந்து வாதாடினாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ரஞ்சித்தோட மொபைல் டவரை வச்சு சில லொகேஷன்ஸை செக் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். இவளை பத்திரமா பாத்துக்க. இவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். எல்லா ஃபார்மாலிட்டியவும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்க. ஓகே சார். ஏய் வாட்டர் கேன், உன் கதை முடிஞ்சது.